ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே எல்லோரும் செம்ம ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய சண்டே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டே தான், இன்னும் ஒரு ஸ்பெஷலான டே கூட. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம சொதப்பலும் நடந்துச்சு, ஸ்பெஷலாகவும் வந்து போச்சு. என்ன சொதப்பல் என்ன ஸ்பெஷல் அப்படின்றது நான் வந்து வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள், நான் சொல்கிறேன். என்னடா இது ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்கிற, பார்த்தாக்கா தோசை சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் வந்து சொதப்பல். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து பிளான் போட்டாக்கா எதுவுமே வந்து நிறைவேற மாட்டேங்குது அப்படின்றதுனாலே விட்டுட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொன்னல, அது வந்து என்னோடய தம்பிக்கு பார்த்திங்கன்னா பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தானே நம்ம வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெளில போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரம் அவரும் தூங்கி எழுந்தார். ஸோ அதனால் வந்து எப்படியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போக முடியாது, இல்லை லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு, 3 மணி போல் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம். காலையிலே பசங்களுக்கு வந்து நூடுல்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் டீ பிஸ்கட்டோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கிட்டோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 2 கிராமத்தில் வந்து டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் போய் குளிக்கிறது நான் பார்த்தேன். ஸோ இந்த சம்மருக்கு அதுக்கும் செம்மையான குளியலில் நம்மளும் போய் போடலாம், நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி போனோம். பட் எங்களோட பேட் லக், அங்கே வந்து தண்ணியே கிடையாது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம டேமுக்கு தான் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தண்ணி இல்லை. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ட்ரை ஆகிட்டுருக்கு. இங்கே தண்ணி இல்லை அப்படின்னா எங்கே அவங்க வந்து டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்ருப்பாங்க, எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியல. நிறைய பேர் போய், பட் நம்ம போனது வந்து ரொம்ப லேட்டு தான். அவங்க பார்த்திங்கன்னா 1 வீக் பிஃபோர் தான் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸாக. அப்பயே போயிருந்தால் கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விளையாடுறதுக்கு நல்லா இருந்திருக்கும் தண்ணியில். இந்த சம்மர் வந்து செம்மையாக வந்து கொளுத்துது, தாங்க முடியல. நிறைய பேர் இப்படி போய் என்ஜாய் பண்ணால் தான் உண்டு போல். ஓரளவுக்கு வந்து பசங்களையும் வந்து கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கேயும் தண்ணி இல்லை அப்படின்ட்டு அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு எங்களால் வந்து முடியாது. அந்தளவுக்கு வந்து அவங்கள ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் குழந்தைகளுக்கு அப்படின்னா. ஸோ இங்கே வந்துட்டு கூட ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அங்கே வந்து பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். வந்ததே பார்த்திங்கன்னா இந்த 2 கிராமம் போகாத அப்படியே டைரெக்டாக இங்கே வந்திருந்தால் கூட ஒரு 3 o'clock போல் நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து சேர்ந்துருக்கலாம். அந்த கிராமங்கள்லாம் சுற்றிட்டு நம்ம வரதுக்குள்ளார ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ 5 o'clockலேருந்து உள்ளார போய் நம்ம எல்லா இதுலேயுமே வந்து பே பண்ணி நம்ம டிக்கெட்ஸ் வாங்கி உள்ளார போய் நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு கூட வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ஒரு ½ an hour தான், 6 o'clock வரைக்கும் தான் வந்து டைமிங் இங்கே. ஸோ 6 o'clock பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற டைமு. அது வரைக்கும் தான் ஒரு ½ an hour. பே பண்ணது கூட ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்க கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்கள்ல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7 o'clock. இப்போவும் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம், பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணதான் சயின்ஸ் பார்க் அப்படின்ட்டு. இதுவும் வந்து நல்லாயிருக்கும் போல். நான் வந்து எதுலேயுமே வந்து போகல இப்போது, ஏன்னா டைம் வந்து எங்ககிட்ட இல்லை, ரொம்ப க்ளோசிங் டைமு. ஸோ எல்லாரையுமே வந்து வெளியே ஏற்றிட்டு இருந்தாங்க, வெளியே போக சொல்லி. க்ளோசிங் டைம் இல்லையா, அதனால் எல்லோரும் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் தான் வந்து அங்கே உள்ளார இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு கூட கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம். பட் இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு ஒரு 5 o'clock to 7 o'clock, மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ரொம்ப சேடாக தான் வந்து முடிஞ்சுது. ஈவினிங்கு மேலே பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் வந்து செம்ம ஜாலியாக தான் போச்சு. நம்ம எப்படி பிளான் போட்டோமோ அதே மாதிரியே அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி. நான் வந்து டேம்லேருந்து எப்போவுமே காலைல போனாக்கா மதியத்துக்கு ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஸோ இந்த லைட்டிங்ஸ், இந்த சாத்தனூர் அணை அப்படின்றது போட்டிருக்குல்ல, அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். போகிற வழியில் பார்த்தாங்க நிறைய இந்த மாதிரி மீன் கடைங்கள்லாம் வந்து விற்றுட்ருப்பாங்க. அதில் இந்த ஒரு கடையில் தான் நம்ம வந்து நின்று மீன் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா லைட்டாக வந்து குளிர ஆரம்பிச்சிச்சு, பசங்களுக்கும் வந்து தண்ணியில் விளையாண்டது சளி பிடிச்சிக்குமே அப்படின்றதுனால. அங்கே பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் டைமில் இப்போ தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ என்னோடய தம்பி இருந்ததுனால அவர் நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட சொல்லி ஒரு 4 பிக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் டே அப்படின்னு இல்லை, என்னோடய தம்பிக்கு தான் வந்து இன்றைக்கி பர்த்டே. அவர் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து ஒத்துக்கவே இல்லை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. பசங்கள்கிட்ட சொல்லி அடம் பிடிக்க சொல்லி அப்புறமா தான் வந்து அவன் ஒத்துக்கிட்டானே. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு ஜங்கல் ஃபாரஸ்ட்டாக நம்ம வந்து போனோம். அது எங்களோட ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடம். பசங்களுக்கு மேபி எங்கே நம்ம போனாலும் பசங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இடத்துக்கு போனால் தான்
நம்மளும் என்ஜாய் பண்ண முடியும், அவங்களும் நம்மளை என்ஜாய் பண்ண விடுவாங்க, அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கலோட எஃபெக்டில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீமே வந்து ஒரு ஜங்கல் போல் இருக்கும். அங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஆர்டிஃபிஷியலான செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கேக்கெல்லாம் வந்து வாங்கியாச்சு, ஒழிச்சு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.